வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கோல்டன் கீ முதலீட்டாளர்கள் முதலீடு செய்த பணத்தில் 41% வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம். யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் கைதான 36 பேருக்கு பிணை. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக மீனவர்கள் கூண்டு மீன்பிடி வளர்ப்பு முறையை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை. ஏமன் தலைநகர் சனாவில் நடத்தப்பட்ட ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு IS ஆயுததாரிகள் உரிமம் கோரினர். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. கோல்டன் கீ முதலீட்டாளர்கள் முதலீடு செய்த பணத்தில் 41% வழங்குவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். இதற்கமைய 2 மில்லியனுக்கும் குறைந்த பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு ஒரு மாதத்திற்குள்ளும், 2 மில்லியன் தொடக்கம் 10 மில்லியன் வரை முதலீடு செய்தவர்களுக்கு 2 மாதத்திற்குள்ளும், 10 மில்லியனுக்கும் அதிக பணத்தை வைப்பிலிட்டவர்களுக்கு ஒரு வருடத்திற்குள்ளும் பணத்தை மீள வழங்குவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்றத்தின் 5 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டமை தொடர்பான அமைச்சரவையின் அறிக்கையை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உயர் நீதிமன்றம் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுக்கு அறிவித்துள்ளது. யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் கைதான 36 பேருக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி தாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 36 சந்தேக நபர்களும் யாழ் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக 2 வழக்குகள் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. யாழ் சிறைச்சாலை மீது தாக்குதல் நடத்திய வழக்கின் சந்தேக நபர்களையும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தலா 2 சரீரப்பணியில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதித்தது. போலீஸ் காவலரின் மீது தாக்குதல் நடத்திய பிரிதொரு வழக்கின் சந்தேக நபர்களும் 5 லட்சம் ரூபாய் 2 சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டனர். அனைத்து பிணையாளிகளும் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் யாழ் போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் என நீதிமன்றம் அறிவித்தது. சந்தேக நபர்கள் பிரிதொரு வழக்கில் கைது செய்யப்பட்டால் குறித்த பிணை ரத்து செய்யப்படும் எனவும் நீதிமன்றத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. உடப்பு ஆண்டிமுனை ஸ்ரீ ராக்குரிசி எல்லையம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்து பணம் திருடப்பட்டமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினரால் முந்தல் போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆலயத்தினுள் ஒருவர் நுழைவதை அவதானித்தவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் சந்தேக நபரை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவரிடமிருந்து களவாடப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆலயம் உடைக்கப்பட்டு பணம் களவாடப்பட்டமை தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக மீனவர்கள் கூண்டு மீன்பிடி வளர்ப்பு முறையை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சினைக்கு மாற்று தீர்வாகவே கூண்டு மீன்பிடி முறைமை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இதற்கமைய ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு தமிழக அரசு 90% மானியத்தில் கூண்டு மீன் வளர்ப்பு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார். முதற்கட்டமாக 10 மீனவர்கள் தெரிவு செய்யப்பட்டு 20 கூண்டுகளில் மீன்பிடிக்க தமிழக அரசினால் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை தங்கச்சி மடம் பகுதியில் உள்ள அந்தோனியார்புரம் கடற்கரையில் 3 கூண்டுகள் அமைக்கப்பட்டு 5000 மீன் குஞ்சுகள் கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்டு வளர்ப்புக்கு விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூண்டு மீன் வளர்ப்பு திட்டத்தை அறிவிச்சு 90% சப்சிடியில ஒரு 10 மீனவ குடும்பங்களுக்கு இந்த மீன் கூண்டு வளர்ப்பை உருவாக்கி இருக்காங்க. முதல் கட்டமா நாங்க இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி எல்லா மீனவர்களுக்கும் இந்த வழிவகை செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இலங்கை கடற்படை பிரச்சனை இல்லாம ஒவ்வொரு மீனவ குடும்பங்களா மாற்று தொழிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு மாற்று தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கிற முகமாக முதல் கட்டமாக 10 மீனவ குடும்பங்களுக்கு இந்த கோபியா, அதாவது கடவுரால்னு சொல்ற மீனை வளர்க்கறதுக்கு 90 விழுக்காடுல எங்களுக்கு 10 குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம். இது இதே மாதிரி எல்லா மீனவர்களுக்கு வழங்கினா நாங்க இலங்கை கடற்படை பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு ஒரு சுய தொழில் செய்வதற்கு ஒரு ஏதுவா இருக்கு. இது அரசாங்கம் வேகமா இன்னும் நிறைய பேர் கொடுத்து ஒரு மாற்று தொழிலுக்கு மீனவர்களை கொண்டு போனா இந்த மீனவர் பிரச்சனையை முழுமையா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு.
மத்திய மற்றும் சப்ரகமு மாகாணங்களில் இடியுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதேவேளை மேல் மாகாணத்தின் சில மாவட்டங்களிலும் காலி மாத்தறையிலும் மழை பெய்யும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். நாட்டிலும் அத்துடன் நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்களிலும் தென்மேல் பருவப்பேச்சு காற்று வலிமை மிக்கதாக காணப்படுவதுடன் மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். கொழும்பு தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் நோட்டின் பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 42.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அங்கு பதிவாகியுள்ளது. நேற்றிரவு முதல் மலையகத்தின் பல பகுதிகளும் கடும் மழை பெய்து வருகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. மழை காரணமாக கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பாதைகள் வழுக்கும் நிலையில் காணப்படுவதால் வாகன சாரதிகளை அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வாகன விளக்குகளை ஒளிரவிட்டு பயணங்களை தொடர்வது பாதுகாப்பானது என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மலையகத்தில் மழை பெய்து வருவதால் ஹட்டன் நகருக்கு அண்மையில் அமைந்துள்ள குடியிருப்புகளுக்கு செல்லும் பல வீதிகள் மண் சரிவுக்கு உட்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலிமுகத்திடலின் புதிய சுற்றுவட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் திறந்து வைக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு இந்த சுற்றுவட்ட பாதை குறிப்பிட்ட இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. புதிய சுற்றுவட்டம் நீர் அலங்காரம் மற்றும் மின் விளக்கு அலங்காரங்களால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் இவை இரவு நேரத்தில் ஒளிரவிடப்பட உள்ளன. இலங்கையின் அடையாளத்திற்கு இது ஒரு சின்னமாக அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை பின்னியா ஆலங்கேணி விநாயகர் வித்தியாலயத்தில் புதிய அதிபரின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் இன்று வகுப்பு பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர். மாணவர்களின் வகுப்பு பகிஷ்கரிப்பினால் இன்று பாடசாலையின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தன. பாடசாலையை அண்மித்த சூழலில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாகவும் பொதுமக்கள் கூடியிருந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். எங்களை பழைய அதிபரை எங்களோட பாடசாலைக்கு போட்டு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதனால புதிதாக வந்த அதிபர் வந்த வழிவா எங்களோட பிள்ளைய ரோட்டு வழியை எப்படி அடிக்கிறீங்க. எனவே நீங்கள் ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கு பழைய அதிபரை போட்டு தருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். சில பேரை தூண்டுதலுக்கு காரணமாகத்தான் இந்த அதிபரை மாற்றப்பட்டது. இன்னொரு கிராமத்தில் இருந்து ஒரு அதிபரை போட்டிருக்கிறது எங்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டது. மாணவர்கள் ஏற்கனவே இருக்கப்பட்ட அதிபர் மிகவும் ஒரு திறமை சார்ந்த அதிபர். சில பெற்றோரை இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னின்று முன்னெடுப்பதாக தெரிவித்த பாடசாலை அதிபர் தான் உரிய முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெற்றோர்கள் சிலர் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாமல் அவர்களுடைய கல்வியினை பாதிப்படைய செய்கின்றார்கள். தயவு செய்து பெற்றோர்கள் உணர வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால், கல்வி அமைச்சு பொருத்தமான ஒரு அதிபரை நியமித்திருக்கின்றார்கள். அந்த பொருத்தமான அதிபர் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு தொடர்பட்டு வேறு ஒரு பொருத்தமான அதிபரை நீங்கள் விரும்புகின்ற அதிபரை நியமிக்க முடியும். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி அன்றாடம் அவர்களுடைய கல்வியை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான உங்களுடைய செயல்பாட்டினால எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆகவே இதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். பெல்தனிய பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். ரிப்போர்ட்டர் ரஷ்மி முகமது இது தொடர்பில் அறிக்கையிடுகின்றார்.
ஹுன்னஸ்கிரிய பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து லோரியுடன் மோதி அதன் பின்னர் மரத்தில் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் காயமடைந்த 20 பேர் தெல்தனிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அதில் 5 மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பால் பண்ணை உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. பாலின் விலை அதிகரிப்பு நமது கோரிக்கையாக அமையுமானால் பாலினை கொண்டு ஏனைய உற்பத்திகளை மேற்கொள்வோர் சிறந்த வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்னர் பாலுக்கு 70 ரூபாய் வழங்குவதாக உறுதியளித்திருந்தோம். அது ஜூலையில் நிறைவேறியுள்ளது. குறைந்த விலையில் பால் இறக்குமதி செய்யப்படும் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. මේ තත්ත්වය යට අපිට 70යි කියනකොටම එක පාරම ගලාගෙන දාව සුනාමියක් එනවා වගේ කිරිපිටි ලංකාව ඇතුළට අපේ කිරි ගන්නේ නැහැ මේ පුද්ගලික ව්‍යාපාරිකයෝ. හිටපු ජනාධිපතිතුමා முன்னாள் ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டத்தில் பாலின் விலை 100 ரூபாவால் குறைவதாக குறிப்பிட்டிருந்தார். புதிய அரசாங்கம் தெரிவிக்கின்றது இதனை 150 ரூபாவால் குறைப்போம் என்று. இது ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும். தாய்ப்பாலின் பின்னர் கிடைக்கக்கூடிய அடுத்த ஊட்டச்சத்தாக பால் உற்பத்தி திகழ்கின்றது. இந்த விலை 85 ரூபாவால் அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு பதிலாக 100 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. இதனால் தொழில் வாய்ப்பில் இழப்புகள் சம்பவித்துள்ளது. அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. கம்பஹா பகுதியில் பொல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு 8:30 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். கம்பஹா அல்கம பகுதியைச் சேர்ந்த 52 வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களின் முகத்தை முழுமையாக மறைத்து தலைக்கவசம் அணிந்திருந்தனர். கருப்பு வர்ண கண்ணாடி அணிந்திருந்தனர். அவர்கள் தாக்கியது இரும்பு பல்லு போன்றிருந்தது. தாக்குதலை தொடர்ந்து அவர் கீழே விழுந்தார். தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. இறந்தவரின் சடலம் கம்பஹா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அகுங்கல பகுதியில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் போலீசில் சரணடைந்துள்ளார். கூறிய ஆயுதத்தினால் மனைவியின் கழுத்தை வெட்டி அவர் கொலை செய்துள்ளார். குடும்ப தகராறு இந்த கொலைக்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒரு குழந்தையின் தாயான 24 வயது நிரம்பிய நிமலி பிரியங்கா என்பவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். பெந்தோட்டை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தம்பளை பகுதியில் ஆற்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலம் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் தம்பளை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பாகிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட் இழப்புக்கு 38 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இன்று காலை நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஆட்டம் சுமார் 2 மணித்தியாலங்கள் தாமதமாகவே ஆரம்பிக்கப்பட்டது. காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் 2ஆம் நாளான இன்று நாணய சுழற்சி இடம்பெற்றது என்பதுடன் அதில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. போட்டியின் முதல் நாளான நேற்று மழை காரணமாக ஆட்டம் முழுவதுமாக கைவிடப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியில் பிரதான சுழல் பந்து வீச்சாளராக ரங்கன் ஹேரத் மற்றும் டில்ருவான் பெரேரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளதுடன் போகப்பந்து வீச்சாளராக நுவான் பிரதீப் மற்றும் தமிக பிரசாத் ஆகியோர் விளையாடுகின்றனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.